திண்டுக்கல் தனியார் மண்டபத்தில் வணிகர் சங்க மாநில தலைவர் திரு விக்ரம் ராஜா தலைமையில் புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் தேர்வு மற்றும் மே 5ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு வணிகர் சங்க 42வது மாநில மாநாடு குறித்து கலந்தாய் கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக குத்துவிளக்கு ஏற்றி நாட்டுப்பண் இசைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி நியமன கடிதமும் வழங்கப்பட்டது. வணிகர் சங்க மாநில மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் வரும் மே 5ஆம் தேதி நடைபெறும் வணிகர் சங்க மாநில மாநாட்டில் கலந்து கொள்கிறார். இதில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் 2025 வணிகர்கள் மாநாடு வியாபாரிகளின் ஆதரவு வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என திண்டுக்கல்லில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் திரு விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். மே 5 மாநில மாநாட்டுக்கு பிறகு அனைத்து அமைப்புகளை இணைத்துக் கொண்டு போராட்ட தேதி அறிவிக்கப்படும். பல கோரிக்கைகளை போன தடவை நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கும்போது முன்னிறுத்தி பரிசீலனை செய்வதாக முதலமைச்சர்கிட்ட கடிதம் கொடுத்ததா சொன்னீங்க. அதே மாதிரி வரக்கூடிய மாநாட்டிலையும் அறிவிப்பார் அப்படின்ற மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சிருக்கீங்க. இப்படி மத்திய அரசு மாநில அரசு உங்களுடைய கோரிக்கைகளை நிராகரிச்சுட்டே ஒரு பட்சத்தில் அடுத்த கட்டமாக உங்களுடைய இது என்ன? கடந்த மாநாட்டில் கோரிக்கைகளில் பல்வேறு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த கட்டிட வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, இந்த லைசன்ஸ் கட்டண உயர்வு என்பது எங்களுக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே இதிலிருந்து எங்களை விடுபடுவதற்கு நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதை ஆவணம் செய்வதாக அறிவித்திருக்கிறாரு. இது கட்டாயமாக, அதாவது எந்த மாநில அரசும் மத்திய அரசாக இருந்தாலும் வியாபாரிகளுக்கு விரோதமாக நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அதை எதிர்த்து போராடுவதற்கு தமிழ்நாடு வணிக பேரவைக்கு வழிகாட்டுகிறது. அப்படிப்பட்ட நிர்வாகிகளுக்கும் செயலாளர் சேர்ந்து அவர்களுடைய சார்ந்து வரலாறு அவர்களை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் நன்றி பாராட்டி எங்களோடு இந்த மண்டலத்துக்கு கட்டப்பட்ட கரூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் வெங்கட்ராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் நன்றி பாராட்ட கடமைப்பட்டார். தயவு செய்து மற்றவங்க சார்பு வருவங்க அப்புறமா நிகழ்ச்சி முடிய அன்பு தலைவர் செல்வகுமார் அவர்களுக்கு ஒரு நன்றியுரையாற்றுவார். மதிப்புக்குரிய ஆனா கொஞ்ச நேரம் அமைதியா எனது அருமை வழிபடுடைய திண்டுக்கல் மண்டலத்தினுடைய அற்புத தலைவர் எல்லாருக்கும் பார்த்து